அதி தீவிரமாக நம்ம வந்து மீனை வந்து வேகம் வளர்க்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே உதாரணம்னா செடி கொடிகள் மரங்கள் மனிதன் ஆடு மாடு பாக்கி வைரஸ் பாக்டீரியா பங்கை எதாக இருந்தாலும் அந்த உயிர் வாழ்வது எதுக்குன்னா தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு மட்டுமே அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்போ எல்லா உயிரினங்களுமே முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு மட்டுமே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேங்காய் காய்ப்பது நமக்கு இல்லை, அது இனத்தை பெருக்க. அதே மாதிரி மாடு வந்து கன்று ஈன்றுவது நமக்கு இல்லை, அது இனத்தை பெருக்க. அது மாதிரி எல்லாமே அதனுடைய இனத்தை பெருக்குவதற்கு மட்டுமே வாழ்க்கையினுடைய உள்நோக்கமாக இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே. அப்படிங்கும்போது நீங்க இப்போ குளத்துல மீனை வந்து வேகம் பெருக்க வைக்கணும் அப்படின்னா இயற்கை முறையில் நான் சொன்ன மாதிரி பைட்டோ பிளாங்கான் சூ பிளாங்கான் அந்த வைக்கோல் இது 3 வச்சுட்டு நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு 2 தரம் மீனை வலையை விட்டு பிடிச்சி அப்படியே விட்டுட்டீங்கன்னா மீன் வந்து வேகம் பெருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இன்ஸ்பயருங்கிறது இருக்கு. அப்படின்னா மீனை பிடிச்சிட்டிங்கனால அது பயப்படும். பயந்துடனையா என்ன செய்யும், நம்மளை வந்து பிடிச்சிட போறாங்க கொண்ட போறாங்கன்னு சொல்லி பயந்து போய் நாம் இருக்கும் காலத்திற்குள் வேகமாக உணவை சாப்பிட்டு சீக்கிரம் வந்து நம்ம இனத்தை பெருக்கிட்டு நம்ம இறந்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு பயம் ஏற்பட்டு போய் அது வேகமா தேடி சாப்பிட்டு வேகமாக பெருத்து நம்மளுக்கு தேவையானது நம்ம அது போற பர்பஸ் வேற, நமக்கு கிடைக்கிற பர்பஸ் வேற ஆயிரும். அதான் நம்ம வந்து பழங்களும் சொல்லுவாங்க மீனை வந்து பெரட்டி விட்டா நல்லா பெருக்கும்பாங்க. பெரட்டி விட்டா ஏன் பெருக்குங்கிறதே அவங்க சொல்லி கொடுக்கல. அப்ப இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ மல்லிகை பூச்செடி இருக்கு அப்படின்னா மல்லிகை பூச்செடியை வந்து இலையை உருவிட்டா தான் அது நிறைய பூக்கும், இலையை உருகலாம் பூக்காது. அப்போ எல்லாமே ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா அதை ஒவ்வொரு இதையும் அதை இன்ஸ்பயர் பண்ணி பயமுறுத்துனீங்கன்னா இனத்தை பெருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்குனீங்கன்னா எல்லா செடி கொடிகளும் வேகமாக நிறைய காய்க்கும். இது மறைமுகமான ஒரு பெரிய டெக்னாலஜி இது. ஆனா அது வந்து வெளியே தெரியாம இருந்துகிட்டு இருக்கு. அதனால யோசிச்சு பண்ணுங்க.